இதுதாங்க அந்த சர்ச்சு நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த சர்ச்சு. ஸோ நம்ம வண்டி 2 வண்டியும் இங்கே நிப்பாட்டியாச்சு. இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டியாச்சு, அப்புறம் இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டியாச்சு. விசிட்டர்ஸ் என்ட்ரி க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் ஒன்று இருக்குது, அங்கே போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஆரம்பிச்சு இங்கேருந்து எடுக்கும். ஆமாம், இங்கே ஆரம்பித்து அங்கே வரைய ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசியம் தான். செக் போஸ்ட்டில் வந்து நம்ம வண்டி எல்லாம் செக் பண்ணாங்க. ஆல்கஹால் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம இது கொஞ்சம் அந்த மீன் ஸ்மெல்லும் இருக்குது, ஆனால் இது நல்லா இருக்கும். இது நம்ம ஊர் மாதிரி இருக்குது, போர்ச்சுகல் ஸ்டைல். To you, happy birthday to ஓல்டு கோவா வந்து வந்தோம். அங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பெசிலிக்கா சர்ச். அந்த சர்ச்சுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த போகிற வழி. அப்போ இதுதான் சர்ச்சு. அந்த அதில் நிப்பாட்டு, இந்த இதில் நிப்பாட்டு நிப்பாட்டலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகலாம். சரி, வன்சே வண்டி நிற்கிது. ஓகே, ரைட்டில் தான் அவங்க சாமியார் போயிருக்காங்க. ரைட் சைடில் அந்த பேலஸ்டா, இதுக்குள்ளேயும் போயிருக்கோம்டா. நாங்கள் இதுக்குள்ளேயும் போகலாம். இங்கே தான் சமாதி வச்சிருப்பாங்க. இதுதான் அது. அதான் இதுதான் அந்த சர்ச்சு. நம்ம வந்து உள்ளே போகலாம். நான் இப்போ வந்து சும்மா உங்களை காட்டுறேன். இந்த சர்ச்சு இது வந்து ஏதோ ஒரு பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் நம்ம டீட்டெயிலாக என்ன ஏதுன்ட்டு. ஓகே, வண்டி ஃபுல்லாக இதில் நிப்பாட்டு. எனக்கவா நிப்பாட்டி ஸ்டடி மட்டும் இனிமேல் ஃபோட்டோஸ் மட்டும்தான். இங்கே இனிமேல் வந்து ஃபோட்டோஸ் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பேசுவோம், நான் பேச மாட்டேன். அது இன்னொன்று சொல்லிக்கிறேன், கோவாவுக்கு வரும்போது யாராச்சும் ஒருத்தராச்சும் ஹிந்தி தெரிஞ்சவங்க கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஒருத்தர் தான் நமக்கு ஹிந்தி தெரிஞ்சு. இதுதாங்க அந்த சர்ச்சு நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த சர்ச்சு. ஸோ நம்ம வண்டி 2 வண்டியும் இங்கே நிப்பாட்டியாச்சு. இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டியாச்சு, அப்புறம் இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டியாச்சு. இங்கேருந்து அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது சர்ச்சு, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இன்னொரு பேலஸ் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ இதுதான் அந்த பெசிலிக்கா. அது வந்து எஸ்சி கேத்தட்ரல் அப்படின்னு போட்டிருக்கா. அது வந்து அது ஆப்போசிட்டில் உள்ளது. அப்படியே உள்ளே போகலாம். சண்டேனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. உள்ளே போகலாம். பாய்ஸ் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க, அந்த போயிட்டுருக்காங்க. நம்மளும் அப்படியே போகலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட் தாங்க நிறையா இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற இடம் தான் நிறையா இருக்குது. அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். விசிட்டர்ஸ் என்ட்ரி க்ளோஸ்.
விசிட்டர்ஸ் என்ட்ரி க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளையா? இங்கேருந்து எடுக்கலாமா? உள்ளே வந்து ஃபாதர் ஒயின்லாம் கொடுக்குறா. உள்ள ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாமா? உள்ளே போய் என்ன அது? இதை போயிட்டு தொட்டு கொண்டு வர முடியும். அவ்வளோதானா? நீ வேறனா நினச்சாங்க. நான் வேற எதுவும் தாங்க அந்த சர்ச்சோட இது அண்ணன் தான் பெருசு, அதனால் அண்ணனை தான் ஃபஸ்ட்டு. எல்லாம் நின்று ஃபோட்டோஸ் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க சைடில். ஸோ நம்ம அப்படியே இங்கே அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே அந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஓகே, நம்ம இங்கே இருந்தோமா, இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க சுற்றி வரலாம். சும்மா அடிச்சு விடுங்க. அதாவது என்னன்னா, நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யாராச்சும் ஃபோட்டோ எடுத்தா என்ன சும்மா அப்படியே நின்று அவங்களுக்கு குறுக்க போய் நின்றுக்கிறாங்க. வேணும்னு போய் நிற்கல, தெரியாமல் போய் நின்றுக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படியே நம்ம இதை சுற்றி வருவோம். ஓகேவா? இதுதான் ஃபுல் அண்ட் அந்த சைடு, இந்த இதெல்லாமே அதோட சைட் வேஸ். எங்கே நம்ம டிஎஸ்எல்ஆர் எடுத்து வந்துருக்கலாம்ல. சரி வாங்க, டிஎஸ்எல்ஆர் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், போயிட்டே இருக்கலாம். நம்மளே கேமரா வச்சுருக்கோம் வண்டியில். எவனை எடுத்து டிஎஸ்ஆர் எடுத்து செட் பண்ணணும். நம்ம ஃபோன்லேயே எல்லார் ஃபோன்லேயுமே ஃபோட்டோ நல்லா தெளிவாக தான் இருக்குது. அது ஒன்றா நடந்து போகலாம். நல்ல இது கிடச்சிச்சு, மிஸ் ஆகிடுச்சு. என்னது? ஃபோட்டோவா எடுக்கிறது? அதுக்குள்ளே ஃபோன் பிஸி ஆகிடுச்சு. நல்ல ஃபோட்டோ மிஸ். ஓகே, அவங்க எங்கே போகிறாங்கன்னா பார்த்து டாய்லெட் போகிறாங்க, நம்ம இங்கே போகலாம். சாத்தான் சும்மா சொன்னாங்க. இந்த வழியான மரம் தந்தோமா, இப்படி போகணும். இந்த இதில் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கா, இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. அவ்வளோதாங்க, இங்கே வந்தாச்சு. வந்துட்டு இந்த எண்டு வரையும் வந்தோம். இந்த எண்டு வரையும் வந்துட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். இங்கே வந்து உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த சாமி இருக்கிறத வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம உள்ளே போகலை, ஜஸ்ட்டு சும்மா வந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபுல்லுமே அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட்டு மாதிரி தாங்க இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே. இந்த இருக்கிறது பாருங்க, ஃபுல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்போசிட் சைட்டில் இந்த ஃபோர்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபோர்ட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கேயும் என்ன இருக்குது என்னன்னு தெரில நமக்கும், ஃபஸ்ட் டைம்னால உள்ளே போய் பார்ப்போம் நம்ம என்ன இருக்குன்ட்டு. ஸோ அந்த வே போய்கிட்டு இருக்கோம் நம்ம. திஸ் கோவா இஸ் ஆல்சோ க்யூட். நோ பாஸ்போர்ட், பாஸ்போர்ட் எக்ஸ்பைர்டு.
அந்த பாரு அதைத்தான் அத்தாடி அத்தாடி. சரி ஓகேங்க, இந்த சர்ச்சுக்குள்ளே தாங்க நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். தூரம் போங்கங்க நீங்கள். மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க, ஃபுல்லாக இதாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஃபோர்ட் இல்லைங்க, இது வந்து ஒரு மியூசியமா, ஆர்கியாலஜிக்கல் மியூசியமா. ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு வெளியே இருக்கிற அந்த இதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஆரம்பிச்சு அங்கேருந்து எடுக்கணும். ஆமாம், இங்கே ஆரம்பித்து அங்கே வரைய ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசியம் தான். இந்த இருக்க பாருங்கள் மியூசியம் போர்டு. ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்ங்க இது. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத்து கோவாவில் தாங்க இருக்குது. ஓல்டு கோவா, இது வந்து ஓல்டு கோவா ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஓகே, நம்ம இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு அப்படி வந்துட்டு ஃபுல்லாமே நான் அப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். A few moments later. என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறீங்க? சிக்கன் கிரேவினா ஸ்மோக் ஸ்மோக்கி கோல் பாட்டு ஃபஸ்ட்டு வாய் மட்டும் அடிக்குது, அப்புறம் பழகிடுது. கசக்குது மாப்பிள்ள, தெரியும் அவனுக்கு கசக்குது. இது என்ன மீன்? அதான் தெரியாது, நல்லா இருக்கும். இது என்ன? கிராமர் தான் தெரியும், இங்கிலீஷ் பேப்பர் 2 அதான் இருக்கவே கஷ்டம். ரெண்டும் ஒரே மீனா? இது ஐந்து இது கொஞ்சம் அந்த மீன் ஸ்மெல் வருது, ஆனால் இது நல்லா இருக்கு. இது நம்ம ஊர் மாதிரி இருக்கு, போர்ச்சுகீஸ் ஸ்டைல். போர்ச்சுகல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறீங்க. மூஞ்சி வழியாக தானே சாப்பாடுக்குள்ளே போகும். சாப்பிடுங்க. இந்த மீன் நல்லா இருக்கேன். இது பிராணா, இது பிரான் நல்லா இருக்கும், அதான் இருக்கும்.
கடல் சுப்பியா? Thousand years later. ஃபைன் கேட்குறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி கிளிப்பில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். செக் போஸ்ட்டில் வந்து நம்ம வண்டி எல்லாம் செக் பண்ணாங்க. ஆல்கஹால் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வண்டியில் எதுவுமே இல்லை, அதனால் நம்மளை அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இந்த ஹில்ஸ் வந்து இப்படியே ஒரு 3 to 4 hours வரையும் அந்த ஹில்ஸ் தான் கண்டினியூ ஆகும். நம்ம வரும்போது ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த ஹில்ஸு. வரும்போதும் மழை தான், இப்போ போகும்போதும் வரும்போதும் மழை தான், போகும்போதும் வந்து சரியான மழை, செம்ம மிஸ்ட்டு. ஆக்சுவலாக முன்னாடி போகிற வண்டி எதுவுமே தெரியல. அப்படியே நாங்களே ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ஃபுல்லாக அந்த இதில் தான் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே சரியான மழை. ஆக்சுவலாக இந்த மந்த் எண்டு வரையுமே கோவா சைடு வந்து மழை இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால், அதாவது கார் ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி மந்தில் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த இதில் வந்தீங்கன்னா. அந்த ஹில்ஸ் முடிகிற வரைக்கும் அப்படியே நம்ம ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா 12 o'clock கிட்ட கிளம்புனோம். அப்புறம் அது வர வழியில் அந்த சர்ச்சு, அப்புறம் அதுக்கேற்றாப்புல மியூசியம்ஸில் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதுக்கே 2:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது ஒரு 4:30 கிட்ட கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் வந்து இப்போ மேப் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பெங்களூருக்கு தான் போட்டிருக்கோம். பெங்களூருக்கே கிட்டத்தட்ட 10 hours காட்டுது. இதுக்கப்புறம் நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை வேறு போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் மார்னிங் ஒரு 10 o'clock கிட்ட போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே இந்த ட்ரிப்பு வந்து இன்னும் பெங்களூர் வரை இப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, என்ன ரெயின்போ ஃப்ளாக் கொடைய குறிச்சு நின்றுட்டுங்க. இங்கே குட்டி கொஞ்சம் இருந்தேன் அன்னைக்கு காசு கொடு. கணேஷ் பர்த்டே அடுத்த வாரம் வருது. அதான் அந்த ஆளுக்கு எப்போ பிறந்தா இருக்கு. இப்போ வந்து காசு கேட்குறீங்க போடா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. வெல்கம் டு 32. மச்சான் ஹாப்பி பர்த்டே மச்சான். சாக்லேட் தானா? தெர்மாக்கோல் மாதிரி. யாரை எடுக்க நீனு? வீடியோவை கையில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு அதை ஆனால் வாழ்த்துக்கள். கீழே போடுறாங்க. எப்போ வாங்கினீங்க? கூட வந்த அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அதனால் இன்னைக்கு இல்லை, அதாவது 1 week அடுத்து பர்த்டே. அதனால் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் கேக் ஐயோ கோனடி மகனி ஓகே. டைம் பார்த்தீங்கன்னா 5:14 ஆச்சு. இப்போ நம்ம பெங்களூரில் 2 பேரை ஏற்றினோம்ல, அவங்க 2 பேரை இறக்கி விட்டுட்டு இப்போ பெங்களூரில் இருக்கோம். இப்போ பெங்களூர்லேருந்து இப்போ நம்ம சென்னை கிளம்ப போகிறோம்.
கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படியே மாற்றிட்டு எக்ஸ்யூவியில் எவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்யூவி ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம வென்டோ எடுத்து ஓட்ட போகிறோம். ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10 o'clock ஆச்சு. மண்டே மார்னிங் 10 o'clock ஆச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ சென்னை அவுட்ருக்கில் வந்தாச்சு. முன்னாடி போகுது பாருங்கள் வண்டி, அது நம்ம வந்த வண்டி தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சேரு சகதிமா இதே மாதிரி தாங்க நம்ம வண்டியும் இருக்குது. நம்ம இறங்கினோடனே நம்ம வண்டியை காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வண்டியை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, முன்னாடி சைடில் போக முடியுமா உன்னால்? இல்லை சைடில் சும்மா அப்படியே. மண்டே மார்னிங் அதனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது சென்னைக்குள்ள. கொஞ்ச நாள் வேற அடிச்சிருப்பான், ஒதுக்கி விட்டு போயிட்டான். பனிமலர் காலேஜ். ட்ரிப்பு இதோட முடிஞ்சிச்சு, வந்துட்டோம். நம்ம வண்டியை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக சவதியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அவ்வளோதான் லக்கேஜெலாம் இறக்க போகிறோம்.